ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல கொஞ்சம் வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறேன் நண்பர்களே. என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக நம்ம தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், இன்னைக்கு சாதிச்ச பல பிரபலங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலை மற்றும் பல தடைகளை தாண்டி தான் சாதிச்சிருப்பாங்க. அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த வீடியோல நான் சொல்ல போற இந்த 10 பிரபலங்களோட சாதனை வேற லெவல் சாதனை தாங்க சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உடல் குறைகள் எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு அந்த தடைகளையும் தாண்டி இன்னைக்கு வேற லெவல்ல இந்திய சினிமால சாதிச்சிட்டு இருக்காங்க. அவங்களாம் யாருன்றதை இப்ப பேச போறோம். இது கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம மூசா பாருங்க நண்பர்களே. கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. இப்போ வாங்க ஒரு நடிகர்களை பத்தியும் பேசுவோம். இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா நான் சொல்ல போற நடிகை தான் நடிகை அபிநயா அவர்கள். அவங்கள நம்ம தமிழ் சினிமால முதல்ல நாடோடிகள் அப்படின்ற ஒரு படத்துல ஒரு நல்ல கதாபாத்திரத்துல பார்த்திருப்போம். ஒன் ஆஃப் த ஹீரோயின்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க பார்க்கிறதுக்கு ரொம்பவே லட்சணமா நல்லா தாங்க இருப்பாங்க. ஆனா இவங்க தமிழ் சினிமாக்குள்ள எப்படி வந்தாங்கன்றத சொல்றேன். அதாவது இவங்களோட பூர்வீகம் ஆந்திரா, ஹைதராபாத் தான். அங்க பிறந்து வளர்ந்தவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு சின்ன குறைபாடு இருக்கு. அது என்னன்னா, அவங்களுக்கு காது கேட்காது, பேசவும் முடியாதுங்களாம். இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாடலிங் மற்றும் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஆர்வம் இருந்த காரணத்தினால அவங்களோட அப்பா தான் அவங்கள ட்ரெயினே பண்ணிருக்காரு. அவங்க அப்பா கொடுத்த ட்ரைனிங்ல நல்ல டெவலப் ஆன நடிகை அபிநயா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆரம்பத்துல மாடலிங் தாங்க பண்ணிருக்காங்க. மாடலிங் பண்ணி ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் மற்றும் ரேம்ப் வாக்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு டைம் நம்ம சமுத்திரகனி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, அவரோட நாடோடிகள் படத்துக்கு கதாநாயகிகளை தேடும் போது அந்த ஒரு மாடலிங் ஏஜென்சில இருந்து இவங்களோட போட்டோவை பார்த்து ரொம்பவே அசந்து போயிட்டாராம். சரி, இந்த பொண்ணு நம்ம படத்துல யூஸ் பண்ணுவோம் போய் பார்த்தா தான் தெரியுமா, இவங்களுக்கு காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அந்த குறைபாடுகள் இருக்கிற மாதிரி அவங்க காமிச்சிக்கல. ஏன்னா அவங்க அப்பா கொடுத்த ட்ரைனிங் அந்த லெவல். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நாடோடிகள் படத்துல நடிச்சாங்க, பெரிய லெவல் அவார்ட்லாம் வாங்கினாங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட தமிழ் படங்கள் மற்றும் தெலுங்கு படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களோட அப்பா யார் தெரியுங்களா? இந்த அளவுக்கு இவங்களை வளர்த்து விட்ட அப்பாவை நம்மளும் ஒரு சில தமிழ் படம் மற்றும் தெலுங்கு படத்துல பார்த்திருப்போம். தமிழ் படத்துல உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அருள்நிதி அவர்கள் நடித்த மௌன ஒரு படத்துல பிரின்சிபலா வருவார் இல்லைங்களா, அவர் தான் அபிநயா அவர்களோட அப்பா. சோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபிநயா அவர்களுக்கு இந்த ஒரு சின்ன குறைபாடு இருந்தாலும் இன்னைக்கு அந்த தடையெல்லாம் தாண்டிட்டு பெரிய லெவல்ல நடிப்புல சாதிச்சிட்டு இருக்காங்க நடிகை அபிநயா. இப்போ இந்த லிஸ்ட்ல இரண்டாவதா நான் சொல்ல போற நடிகர் தான் நடிகர் ராணா தகுபாதி அவர்கள். அவரை பாகுபலியில பார்த்தவங்க எல்லாருமே மனுஷன் ஆஜான பாகுவா இருக்காரு, இவருக்கெல்லாம் என்னங்க குறை இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இது ஒரு குறை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, இது ஒரு சின்ன டிஃபெக்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா, நம்ம ராணா தகுபாதி அவர்களுக்கு உடலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதை பத்தி தனியாவே ஒரு வீடியோல நான் பேசியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்க. ஆனா இதுல நான் சொல்ல போறது முக்கியமான ஒரு விஷயம், பல வீடியோல சொல்ல மறந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, நம்ம ராணா தகுபாதி அவர்களுக்கு ஒரு கண்ணு தெரியாதுங்களாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, அவருக்கு சின்ன வயசுல இருந்து இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. அவரோட வலது கண் அவருக்கு சுத்தமாவே தெரியாதான். ஒரு கண் பார்வையில தான் அவர் சின்ன வயசுல வாழ்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்தாலுமே கூட இன்னும் அந்த கண் பார்வை சரியாவே தெரியலையா. இந்த மாதிரியான ஒரு சின்ன குறையை வச்சுக்கிட்டு பெரிய லெவல்ல சாதிச்சிட்டு இருக்காரு ராணா தகுபாதி அவர்கள். இது உண்மையாவே ஒரு பெரிய விஷயம் தாங்க. மூன்றாவதா நடிகர் அபிஷேக் பச்சன் அவர்களை பத்தி சொல்லலாம். இன்னைக்கு பெரிய லெவல்ல வளர்ந்த ஒரு நடிகர் தான், ஒரு பெரிய குடும்பத்திலிருந்து வந்த ஒரு நடிகர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இவருக்கும் சின்ன வயசுல ஒரு பெரிய குறைபாடு இருந்திருக்குங்க. அதன் பெயர் என்ன அப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டைசெலக்சியா அப்படின்றாங்க. அதாவது டைசெலக்சியானா என்னன்னா, சின்ன வயசுல இவர் பள்ளி பருவத்துல இருக்கும் போதே இவருக்கு சரியா பேச வராதான், சரியாவே படிக்க மாட்டாராம், ஏதாவது சொல்லி கொடுத்தா கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவருக்கு புத்தி கூர்மை அந்த காலத்துல இல்லையா. இந்த ஒரு குறைபாடுக்கு பேர் வச்சது டைசெலக்சியா அப்படின்றாங்க. இந்த விஷயத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காருங்க. உதாரணத்துக்கு இந்த ஒரு குறைபாடு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஆமீர் கான் அவர்கள் நடித்த தாரே ஜமீன் பர் அப்படின்ற ஒரு படத்தை பாருங்க. அதுல ஒரு சின்ன பையன் ரொம்ப கஷ்டப்படுவான், அவனை ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணுவாங்க ஸ்கூல்லலாம். அதுக்கப்புறம் ஆமீர் கான் அவர்கள் அந்த ஒரு விஷயத்துல இருந்து அவனை எப்படி கொண்டு வந்தாருன்றது அந்த படத்தோட கதை. இந்த மாதிரி சின்ன வயசுல இவர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரா. அதுக்கப்புறம் ஓவர் கம் பண்ணி இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் நடிகரா இருக்கிறாரு நடிகர் அபிஷேக் பச்சன் அவர்கள். நான்காவதாக நடிகை சுதா சந்திரன் அவர்கள். இவங்களை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா இவங்க பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல ட்ரெயின்டு பரதநாட்டியம் டான்சருங்க. இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னன்னா, இவங்க 16 வயசு இருக்கும் போது இவங்களோட வாழ்க்கையில ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்குங்க. அந்த கார் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்ட இவங்களுக்கு ஒரு காலை எடுக்கும்படியான ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. அவங்களோட ரைட் லெக்கை எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க எப்படி டான்ஸ் ஆட போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு அவங்க குடும்பம் பார்த்துட்டு இருக்கும் போது இதையும் தாண்டி பெரிய லெவல்ல சாதிச்சிருக்காங்க சுதா சந்திரன் அவர்கள். அதாவது ஆம்பியூட்டேஷன் பண்ணிருக்காங்க, ஒரு செயற்கை காலை அவங்களுக்கு பொருத்திருக்காங்க. அந்த காலின் பெயர் கூட ஜெய்ப்பூர் ஃபுட் அப்படின்னுவாங்க. ஏன்னா அந்த ஜெய்ப்பூர் ஃபுட்ன்றது எதுல தயாரிப்பாங்கன்னா, இந்த ப்ராஸ்தட்டிக் லெக் அப்படின்னுவாங்க. இந்த காலை பொருத்தினதுக்கு அப்புறமா பரதநாட்டியத்துல பெரிய லெவல்ல சாதனை பண்ணி தமிழ் சினிமால மற்றும் மலையாள சினிமால நடிச்சு பெரிய லெவல் ஆயிட்டாங்க. இருந்தாலும் இது ஒரு குறைபாடாவே அவங்க கண்டுக்காம பெரிய லெவல்ல சாதிச்சிருக்காங்க இல்லைங்களா. அதுதாங்க பெரிய சாதனை.
ஐந்தாவதாக நடிகை இலியானா டி க்ரூஸ், இவங்களை பத்தி சொல்லலாம். இவங்க ஒரு முன்னணியில இருந்த ஒரு காலத்துல ஒரு நல்ல நடிகை அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா? அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் தான். அவ்வளவு ஸ்லிம்மா சூப்பரா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு குறைபாடு இருந்திருக்கு. என்னன்னு தெரியுங்களா? அதன் பேர் தான் டிஸ்மார்பிக் டிஸார்டர் அப்படின்றாங்க. என்னங்க குறைபாடு? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்னு கேட்டீங்கன்னா, உடம்பு எனக்கு பார்க்க நல்லாவே இல்லை, நான் ரொம்பவே அசிங்கமா இருக்கேன், நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன், இப்படின்ற மாதிரி அவங்களோட மனசுல தோணிக்கிட்டே இருக்குமா. அதனால ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் கண்ணாடி முன்னாடி நின்று இவங்களோட பாடியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். கொஞ்சம் செதை போட்டா கூட ஐயோ உடம்பு ஊதிருச்சு அப்படின்ற ஒரு பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம் ஒரு காலகட்டத்தில். அதுக்கப்புறம் எப்படியோ ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து உடம்ப ஸ்லிம் ஆக்கி இந்த ஒரு விஷயத்துல இருந்து ஓவர் கம் பண்ணி இப்போ ஒரு பெரிய நடிகையா வளர்ந்து நிக்கிறாங்க. இதுவும் ஒரு பெரிய திறமை தாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு மனநிலை சம்பந்தப்பட்ட குறைபாடை நம்ம ரொம்பவே ஓவர் கம் பண்ணி வரத்துக்கு நம்மளுக்கு மனசுல வில் பவரும் உடம்புல தில் பவரும் வேணும். அந்த ஒரு விஷயத்த இலியானா டி க்ரூஸ் எப்படியோ செஞ்சு காமிச்சிட்டாங்க. ஆறாவதாக நடிகர் ஜே குட்டி அவர்கள். இன்னைக்கு இவரை பல பேர் மறந்துருக்கலாம். ஆனா கண்டிப்பாக ஒரு 2000 இருந்து 2005 வரைக்கும் இருந்த பல இளைஞர்கள் இவர் இன்ஸ்பிரேஷனா எடுத்திருக்காங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு ஒற்றை கால இளைஞன். இருந்தாலும் டான்சர் அப்படின்ற ஒரு படத்துல ஒரு கால்ல ஆடி வேற லெவல்ல கலக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு பெரிய சாதனையாளர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் இவருக்கு ஏகப்பட்ட ஸ்டேஜ் ஷோஸ் மற்றும் படங்கள் வாய்ப்பு நிறைய கிடைச்சது. இவரும் தொடர்ந்து ஒரு பிஸியான ஆர்டிஸ்டா மாறி பல ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா எதிர்பாராத விதமா மதுரையில ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு இவரை கூட்டிட்டு போகும்போது அங்க லாட்ஜ்ல தங்கியிருக்காரு. அப்போ நைட்டு செல்போன் பேசிட்டு நிலை தடுமாறி மேல இருந்து கீழே விழுந்துட்டாருங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. மண்டையில பலத்த அடிபட்டனால இறந்துட்டாராம். நல்ல மனுஷன், நல்ல ஒரு திறமை இருந்தாலும் இந்த ஒரு சின்ன பிரச்சனைனால அவரோட உயிர் இழந்துட்டாரு. இப்போ நீங்க அவரை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டான்சர் அப்படின்னு ஒரு படத்தை பாருங்க. அதுல அவர் செய்த சாதனையை நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. ஏழாவதாக நம்ம நடிகர் சியான் விக்ரம் இந்த லிஸ்ட்ல சேர்க்கலனா இந்த லிஸ்ட் நிறைவடையாது. ஏன்னா சியான் விக்ரம் அவர்கள் வாழும் சாதனையாளர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சியான் விக்ரம் இன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் தன்னோட உடம்பை செதுக்கி எடுக்கக்கூடியவர். ஆனா அவரோட உடம்புலயும் ஒரு பெரிய குறைபாடு இருக்கு அப்படின்றது பல பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சின்ன வயசுல எல்லாமே நல்லா தாங்க இருப்பாரு, நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா. ஒரு நாள் ஃப்ரெண்டோட பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்ததுல அவரோட காலில் ஒரு பெரிய அடிபட்டுருச்சான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணா டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்க பையன் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு நடக்க முடியாது, அதுக்கப்புறம் குணமானா கூட பெரிய லெவல்ல அவரோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். இருந்தாலும் இவருக்கு சினிமால பெருசா சாதிக்கணும்னு ஒரு ஆசை. சரி நடிகரா தான் ஆக முடியாது, ஏன்னா கால் இந்த மாதிரி அடிபட்டுருச்சு, நம்ம ஒரு சிங்கர் ஆகலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லே பாட்டு பாட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாராம். இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் தாங்க. ஆனா இதுல இருந்து எப்படியோ ஓவர் கம் பண்ணி இன்னைக்கு விக்ரம் அவர்கள் பெரிய லெவல்ல ஆக்ஷன் படங்களை அடிச்சு தள்ளுறாரு. ஆனாலும் அவரோட பிசிக்கல் ட்ரெயினர் என்ன சொல்றாருன்னா, விக்ரம் அவர்களுக்கு கால் ஒரு லெவலுக்கு மேல தூக்கவே முடியாதுங்க, இருந்தாலும் அவர் ட்ரை பண்ணி அவரோட பாடி ரெடி பண்ணுவாரு. உதாரணத்துக்கு ஐ படம் பாத்தீங்கன்னு வைங்களேன், அதுல அவரோட அப்பர் பாடிலாம் நல்லா இருந்தாலுமே அவரோட லோயர் பாடி மசில் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் அவரோட காலில் இருக்கிற அந்த பிரச்சனை தான். இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனையை பெருசா தெரிஞ்சுட்டு இன்னைக்கு ஹாலிவுட் தரத்துக்கு ஹாலிவுட்ல இருக்கிற நடிகர்கள் என்னங்க சாதனை பண்றாங்க, இங்க நம்ம தமிழ்ல கலக்கிட்டு இருக்காரு சியான் விக்ரம் அவர்கள். இவரு கண்டிப்பா ஒரு பெரிய மோட்டிவேஷனுங்க. எட்டாவதாக ஒரு சிங்கரை பத்தி பேசுவாங்க. இவங்களோட பேர் தான் வைக்கம் விஜயலட்சுமி. இன்னைக்கு ஏகப்பட்ட சூப்பரான பாடல்களை அவங்களோட அசத்தலான குரல்ல பாடி கலக்கிட்டு இருக்காங்க. இதனால ஏகப்பட்ட கேரளா ஸ்டேட் அவார்டு மற்றும் பிலிம்ஃபேர் அவார்ட்லாம் வாங்கி கலக்குறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற ஒரு குறைபாடு என்னன்னா, அவங்களுக்கு கண்ணு தெரியாதுங்க. இருந்தாலும் வீணை வாசிக்கிறதுல ஒரு பெரிய திறமைசாலியா, பாடல்களும் அசத்துவாங்க. தமிழ்லேயே ஏகப்பட்ட பாடல்கள் பாடியிருக்காங்க. அவங்களோட பாட்டை கேட்டா என்ன குரல் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு யோசிக்க தோணும். அவ்வளவு திறமை இருக்கிறவங்க இந்த ஒரு சின்ன விஷயத்தையும் மறந்து பெரிய சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்பதாவதாக இயக்குனர் தரணி அவர்களை பத்தி சொல்லலாங்க. தில் தூள் கில்லி இந்த 3 படத்தை தமிழ் சினிமா ரசிகர்களால மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அசத்தலான ஒரு தரமான ஆக்ஷன் படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை இயக்குனர் தான் நம்ம டைரக்டர் தரணி அவர்கள். தரணி அவர்களுக்கு இருக்கிற திறமை வேற லெவலுங்க. ஆனா சமீப காலமா கொஞ்சம் ஒரு சில படங்கள் அவர் பண்றது கிடையாது. மறுபடியும் பேக் டு த ஃபார்ம் வந்தார்னா தமிழ் சினிமாவே அதிரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவருக்கு இருக்கிற ஒரு சின்ன குறைபாடு என்ன தெரியுங்களா, இவருக்கும் காலில் ஒரு பிரச்சனை இருக்கு. அவரால் சரியா நடக்க முடியாதுங்க. இருந்தாலும் அவரோட டெடிகேஷன் வேற லெவலு. அதனாலதான் இந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய ஹிட் படங்களை கொடுத்துருக்கிறாரு தமிழ் சினிமால. அதுக்கு கண்டிப்பா டைரக்டர் தரணி அவர்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இப்ப 10வதாக கடைசியா நான் சொல்ல போறவர் தான் ஒரு அசத்தலான ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம். அவரின் பெயர் தான் பக்ரு அஜய்குமார் அவர்கள். அவரை நிறைய மலையாள படத்துல பார்த்திருப்போம், கொஞ்சம் தமிழ் சினிமாலையும் பார்த்திருப்போம். உதாரணத்துக்கு இந்த டிஷ்யூம் 7ஆம் அறிவுலாம் பார்த்திருப்போம். இவரு ஒரு பெரிய சாதனையாளருங்க. அதாவது இவரு 2 கின்னஸ் அவார்டு வச்சிருக்காரு. அது தெரியுங்களா? எதுக்குன்னு சொல்றேன் பாருங்க. ஒரு கின்னஸ் அவார்டு இருக்கிறதுலயே ஷார்ட்டான மெயின் லீட் ஆக்டர் அப்படின்ற ஒரு கின்னஸ் ரெக்கார்டு இவர் வச்சிருக்காரு. இவரோட உயரமே 2.5 அடி தான்றாங்க. ஆனா ஒரு படத்துல மெயின் லீடா இவர் நடிச்சிருக்காரு. 2வது கின்னஸ் ரெக்கார்டு எதுக்குன்னா, உலகத்திலேயே ஷார்டஸ்ட் டைரக்டரும் இவர் தான்.
இவரு படத்தை இயக்கியிருக்காருங்க. என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலையாளத்துல கொட்டும் குளம் அப்படின்ற ஒரு படத்தை இவர் தான் இயக்கியிருக்காரு. அந்த படமும் ஏகப்பட்ட அவார்டுகள்லாம் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம பக்ரு அஜய்குமார் இங்க தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு, கேரளா ஸ்டேட் அவார்டுலாம் பல படங்களுக்கு வாங்கியிருக்காரு. என்னதான் மனுஷன் குட்டையா இருந்தாலும் அவரோட சாதனை அவரோட ரொம்ப உயரமானது. அதனால இந்த குறை இறையெல்லாம் எதுவுமே கிடையாது. மனுஷன் சாதிக்கணும்னு நினைச்சா சாதிச்சிடலாம். இவர் 18 வயசுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 1000 மிமிக்ரி ஷோ பண்ணியிருக்காராம். அப்பனா பாத்துக்கோங்க எந்த லெவல் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நண்பர்களே, இப்ப இந்த லிஸ்ட்ல வெறும் 10 பேரை தான் சொல்லியிருக்கேன். இன்னும் ஏகப்பட்ட பேர் சாதனையாளர்கள்லாம் இருக்காங்க. அடுத்த வீடியோல நான் போடுறேன். இல்ல உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. இது கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். அதனால இந்த வீடியோ வழியா நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்பேற்பட்ட தடைகள் வேணாலும் வரட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும், அடிச்சு நொறுக்கிட்டு நம்ம சாதிப்போம். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை நண்பர்களே. நம்ம கான்பிடன்ஸ் தான் மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். சோ இந்த மாதிரியான வித்தியாசமான விஷயங்களை நம்ம அடுத்தடுத்து பேசலாம்னா சினிமா சீக்ரெட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.